சவுதி அரேபியா, கட்டார், குவைத், அபுதாபி போன்ற நாடுகள் ஈரானோடு சேர்ந்து இந்த விஷயத்திலே அமெரிக்க தளங்களை, அதாவது அமெரிக்க படையை உடனடியாக கட்டார் எடுத்த முடிவை போல் அவர்களும் எடுத்து அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற மனக்கசப்புகளுக்கு ஒரு விடிவை காண வேண்டும், அவர்கள் பேச வேண்டும். பாலங்களை அடிக்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் அறிவித்ததோடு ஈரானிய மக்கள், ஆண்கள், பெண்கள் கூட்டம் கூட்டமாக நின்று நாங்கள் ஷஹீதாக போகிறோம் என்று அந்த பாதையோரங்களிலே நின்று ட்ரம்புடைய அந்த அதாவது அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்சவில்லை, உயிரை மாய்ப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்ற ஒரு செய்தியை நேற்று காட்டினார்கள். அதுதான் இஸ்லாமியர்களுடைய பண்பு என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஈரானுக்கு பக்கபலமாக இருந்த ரஷ்யா, சைனா போன்ற முதுகெலும்புள்ள நாடுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஸ்பெயின் போன்ற நாட்டு தலைவர்கள் தைரியமாக முடிவெடுத்ததனால் தான், தைரியமாக குரல் கொடுத்ததனால் தான், அச்சமில்லாமல் அவர்களுடைய அந்த அறிக்கைகள் வந்ததனால் தான் நேட்டோ நாடுகளும் அவர்களோடு சேர்ந்து ட்ரம்புக்கு பின்னால் செல்லாமல் ட்ரம்ப் ஒரு மடையன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய இந்த வயதுடைய முதுமையும் பல நோய்களும் அவருக்கு இருப்பதனால் தான் இவ்வாறான பிழையான முடிவுகளை எடுக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வவுனியா மாவட்டத்திலே அரசியல் பேசுகின்ற, நியாயமே இல்லாமல் சிந்திக்கின்ற, இந்த குப்பையை வைத்து அரசியல் செய்ய நினைக்கின்ற யாராவது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் பயமில்லை. அவர்களிடத்திலே ஒன்றே நான் சொல்லுகிறேன், நியாயமான ஒரு தீர்வை ஒரு மாத காலத்துக்குள்ளே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டை செய்துவிட்டு அதன் பின்பு நிரந்தரமான ஒரு திட்டத்துக்கு வழிவகுக்க வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு இந்த திட்டத்துக்கு உதவி செய்கின்ற உபாலி சமரசிங்கவையோ அல்லது உதவி செய்கின்றவர்களையோ விமர்சிக்கின்ற அல்லது அரசாங்க அதிபரையோ விமர்சிக்கின்ற அந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்களிடத்திலே நான் ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இல்லை என்றால் ගරු රිෂඩ් බදුර්දීන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாட்டுடைய நிலைமை சம்பந்தமாக இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதத்திலே சாதாரண குடும்பத்திலே வாழுகின்ற மக்கள் வாழ்வதற்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிப்பினால் கஷ்டப்படுகிறார்கள். இன்று காலை கூட அமைச்சர் வசந்த சமரசிங்க பேசுகின்ற பொழுது நான் அவரிடத்திலே சொன்னேன், எங்களுடைய பகுதிகளிலே இந்த முறை நெல் விளைச்சல் நல்ல முறையில் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு இடத்திலே நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுகின்ற விஷயத்திலே உரிய விலை அவர்களுக்கு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள். எனவே அரசாங்கம் அது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அதே போல் கீரி சம்பா போன்றவை ஒரு விலை கட்டுப்பாடு இல்லாமல் இந்த மில் ஓனர்கள் தான் விலையை தீர்மானிக்கிறார்கள். பெரிய கஷ்டத்துக்கு மத்தியிலே கீரி சம்பா சாப்பிடுகின்றவர்கள் இன்று 400 ரூபாய்க்கும் அந்த அரிசி இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கின்றது. எனவே 140 ரூபாய்க்கு அரச விலையாக நெல்லுடைய விலை கீரி சம்பா நிர்ணயிக்கப்பட்டாலும் கீரி சம்பா அரிசி விலை 400ஐயும் தாண்டி நிற்கிறது. இதை விலை கட்டுப்பாட்டை எங்களுடைய உபாலி சமரசிங்க இங்கே இருக்கிறார். அவருடைய அமைச்சுக்கு கீழே தான் கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அமைச்சின் ஊடாக இந்த விலை கட்டுப்பாட்டை சரி செய்து கொள்ளாவிட்டால் சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல் வவுனியா சாலம்பு குளத்திலே இன்று இதுவரை காலமாக குப்பை கொட்டப்பட்டு வந்தது. அது சம்பந்தமாக எங்களுடைய டிசிபி சேர்மனாக இருக்கின்ற உபாலி சமரசிங்க அவர்களுடைய தலைமையிலே அண்மையிலே நாங்கள் விஜயம் செய்தோம். அவர் ஒரு நேர்மையான முறையிலே அதற்கொரு தீர்வை காண வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருக்கிறார். கொய்கா திட்டத்தின் ஊடாக 4 வருடங்களுக்கு முன்னரிலிருந்து சில முயற்சிகள் நடந்தது. தற்பொழுது அது கைவிடப்பட்டிருப்பதனால் ஒரு நீண்டகால திட்டத்தை வகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது அந்த குப்பை கொட்டப்படுகின்ற இடம் 5000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்ற பல்கலைக்கழகம், அதனோடு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அருகிலே இருக்கிறார்கள். அதை சூழ ஏனைய கிராமங்களும் குளங்களும் இருப்பதனால் ஒரு திட்டமிடல் இல்லாமல் அந்த குப்பைகள் கொட்டப்பட்டதனால் அது ஒரு சூழலுக்கு மாசுபட்ட ஒரு பிரதேசமாக மாறியதனால் அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இதை மாற்றப் போகிறோம் என்று அறிந்தவுடன் நான் சோசியல் மீடியாக்களிலே பார்க்கிறேன், ஒரு சில இனவாதிகள் இது சாகும் வரை, அதாவது இந்த உலகம் அழியும் வரை சாலம்புக்குளத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு கருத்துக்களை இடுவதை நான் பார்க்கிறேன். இவ்வாறான இனவாதிகளால் தான் இந்த நாடு குட்டிச்சுவராகியது. இந்த இனவாதிகளுடைய ஆதிக்கங்கள் அது தமிழ் இனவாதமா, முஸ்லீம் இனவாதமா, சிங்கள இனவாதமா என்று நாங்கள் கண்ணாடிகளை போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த நாட்டிலே இனவாதிகளால் தான் இந்த நாடு நாசமாகி இந்த நாடு பொருளாதாரத்திலே அழிந்து கையேந்துகின்ற ஒரு பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு இந்த நாடு வந்தது. எனவே மீண்டும் அந்த இனவாதம் வவுனியாவிலே இந்த குப்பை பிரச்சனையின் போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
அது அந்த அவ்வாறு சிந்திக்காமல் மனச்சாட்சியோடு சிந்தியுங்கள். எங்கே உள்ள குப்பை, வைத்தியசாலையிலே உள்ள குப்பை, அங்கே உள்ள குப்பை, இங்கே உள்ள குப்பை, நகரத்திலே உள்ள குப்பையை கொண்டு போய் அங்கே போடுகிறார்கள். சொல்லுகிறார்களாம் 2003 தானே இது கொட்டப்பட்டது, அதன் பின்னர் தானே இந்த மக்கள் வந்து குடியேறினார்கள் என்று. உண்மைதான். 90ஆம் ஆண்டு பலவந்தமாக அந்த மக்கள் சாலம்பை குளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். அவர்கள் அந்த மண்ணிலிருந்து வெளியேறியது எந்த காரணம் என்று எல்லாருக்கும் தெரியும். யார் வெளியேற்றினார்கள் என்று தெரியும். வெளியேற்றியவர்களை வைத்து அரசியல் செய்த கூட்டம் தான் இன்று இனவாத சிந்தனையால் பேசுகிறார்கள். இதை அவ்வாறு வெளியேற்றிவிட்டு அவர்கள் படாத கஷ்டங்களை பட்டுவிட்டு மீண்டும் சொந்த மண்ணுக்கு வந்து பார்க்கின்ற பொழுது குப்பை கொட்டுகிறார்கள். குப்பை கொட்டுகின்ற பொழுது என்ன செய்வது? எனவே தான் அவர்கள் அந்த அருகிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் வெளிநாட்டிலிருந்து அல்லது பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்து குடியேறியவர்களோ அல்லது கொழும்பிலிருந்து அல்லது மலையகத்திலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்தோ இந்தியாவிலிருந்தோ வந்தவர்கள் அல்ல. எனவே வவுனியா மாவட்டத்திலே அரசியல் பேசுகின்ற, நியாயம் இல்லாமல் சிந்திக்கின்ற, இந்த குப்பையை வைத்து அரசியல் செய்ய நினைக்கின்ற யாராவது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் பயமில்லை. அவர்களிடத்திலே ஒன்றை நான் சொல்லுகிறேன், நியாயமான ஒரு தீர்வை 1 மாத காலத்துக்குள்ளே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டை செய்துவிட்டு அதன் பின்பு நிரந்தரமான ஒரு திட்டத்துக்கு வழிவகுக்க வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு இந்த திட்டத்துக்கு உதவி செய்கின்ற உபாலி சமரசிங்கவையோ அல்லது உதவி செய்கின்றவர்களையோ விமர்சிக்கின்ற அல்லது அரசாங்க அதிபரையோ விமர்சிக்கின்ற அந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்களிடத்திலே நான் ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இல்லை என்றால் மக்களோடு சேர்ந்து நியாயத்துக்காக நானும் சேர்ந்து போராடுவேன் என்பதை, அவர் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே அந்த வகையிலே கௌரவ உபாலி சமரசிங்க அவர்கள் இன்றே அது சம்பந்தமான சில முயற்சிகளை எடுத்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வவுனியா மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவிக்கின்றேன். அதே போல் இன்று உங்களுக்கு தெரியும், சர்வதேசத்திலே நேற்று நாங்கள் இரவு பயந்து கொண்டிருந்தோம், என்ன நடக்கப் போகிறதோ, ட்ரம்ப் என்ற ஒரு பைத்தியக்காரனுடைய அசைவுக்கு இந்த உலகம் எவ்வாறான எதிரொலியை செய்ய போகிறது என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம். என்றாலும் இறைவனிடத்திலே நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வகையிலே 10 நிபந்தனைகளை ட்ரம்பும் அவருடைய அடிவர்த்திகளும் ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே அந்த வகையிலே ஈரானுக்கு பக்கபலமாக இருந்த ரஷ்யா, சைனா போன்ற முதுகெலும்புள்ள நாடுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல் ஸ்பெயின் போன்ற நாட்டு தலைவர்கள் தைரியமாக முடிவெடுத்ததனால் தான், தைரியமாக குரல் கொடுத்ததனால் தான், அச்சமில்லாமல் அவர்களுடைய அந்த அறிக்கைகள் வந்ததனால் தான் நேட்டோ நாடுகளும் அவர்களோடு சேர்ந்து ட்ரம்புக்கு பின்னால் செல்லாமல், ட்ரம்ப் ஒரு மடையன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய இந்த வயதுடைய முதுமையும் பல நோய்களும் அவருக்கு இருப்பதனால் தான் இவ்வாறான பிழையான முடிவுகளை எடுக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிரான்ஸ் நாட்டு தலைவர் உட்பட பலர் சொன்னதை நாங்கள் பார்த்தோம். எனவே ஈரான் அதாவது எடுத்திருக்கின்ற இந்த ஈரானும் அதாவது அமெரிக்காவும் சேர்ந்து, அதாவது அமெரிக்கா ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த 10 நிபந்தனைகளை படித்து கொண்டிருக்கிறோம், இருதரப்பு உடன்படிக்கையாய் நாங்கள் அதாவது இதை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானிலே கூடி பேச இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றோம், அந்த பேச்சுவார்த்தைகள் நியாயமானதாக நேர்மையானதாக இருக்க வேண்டும். இந்த அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய அட்டகாசம் இந்த உலகத்திலே பலஸ்தீன மக்களுக்கு எவ்வாறான அநியாயங்களை செய்தார்கள் என்று தெரியும். நாங்கள் கேட்ட துவாக்கள் இன்று அதாவது வீண்போகாது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே பலஸ்தீன மக்களுக்கு செய்த அநியாயம் உலக மக்கள் எல்லோரும் அதற்காக கண்ணீர் சிந்தினார்கள், பிரார்த்தித்தார்கள். அதற்கு எதிராக போராட்டங்கள் ஜனநாயக ரீதியிலே உலகமெல்லாம் செய்தார்கள். எனவே அதே போல இன்று இஸ்ரேல் இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் 10 வருடங்களுக்கு மேலே செல்லும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார், யாயிர் லஃபிட் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த நேற்றைய உடன்படிக்கை இஸ்ரேலுக்கு ஒரு படு தோல்வி என்று சொல்லியிருக்கிறார். நெட்டன்யாஹுடைய ஒரு பிழையான முடிவும் பிழையான அவர் அதாவது பாரிய தோல்வியை இதாவது இஸ்ரேலுக்கான ஒரு படு தோல்வி என்று சொல்லியிருக்கிறார். எனவே இஸ்ரேல் நிச்சயமாக தோல்வி அடையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இஸ்ரேலுடைய நெட்டன்யாஹுடைய தேவைக்காக ட்ரம்ப் இந்த ஆட்டத்தை ஆடினார். ட்ரம்ப் சொன்னார், உங்களுக்கு தெரியும், 2-3 வாரத்துக்கு முன்னர் சொன்னார், நான் எடுத்த முடிவல்ல ஈரான் மீதான தாக்கம், அதாவது ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி அதாவது பீட்டே ஹெக்ஸத்துடைய அவர் எடுத்த முடிவு என்று சொன்னார். ஒரு உலகத்திலே இவ்வளவு நமது நாட்டில் கூட விலை அதிகரிப்பு உலகமே அதிர்ந்து போய் இருக்கின்ற இவ்வாறான ஒரு பெரிய முடிவை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஜனாதிபதி எடுத்துவிட்டு தன்னுடைய பாதுகாப்பு செயலாளர் சொன்னதனால் தான் அந்த முடிவை எடுத்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மோசமானவரை அமெரிக்க நாட்டு மக்கள் ஜனாதிபதியாக்கியவருடைய விளைவை நாங்கள் அனுபவிக்கிறோம். எனவே அந்த வகையில் எமது நாடும் அதாவது இந்த விஷயத்திலே நமது நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா, கட்டார், குவைத், அபுதாபி
போன்ற நாடுகள் எமக்கு எல்லா கஷ்டங்களிலும் உதவி இருக்கிறார்கள். என்றாலும் இந்த துன்பங்களின் பொழுது ஈரான் மக்கள் பல ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் உட்பட அந்த நாட்டுடைய முக்கிய தலைவர்கள் இழந்திருக்கிறார்கள். நேற்று இரவு நாங்கள் பார்த்தோம், பாலங்களை அடிக்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் அறிவித்ததோடு ஈரானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் கூட்டம் கூட்டமாக நின்று நாங்கள் ஷஹீதாக போகிறோம் என்று அந்த பாதையோரங்களிலே நின்று ட்ரம்புடைய அந்த அந்த அதாவது அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்சவில்லை, உயிரை மாய்ப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்ற ஒரு செய்தியை நேற்று காட்டினார்கள். அதுதான் இஸ்லாமியர்களுடைய பண்பு என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எனவே சவுதி அரேபியா, கட்டார், குவைத், அபுதாபி போன்ற நாடுகள் ஈரானோடு சேர்ந்து இந்த விஷயத்திலே அமெரிக்க தளங்களை, அதாவது அமெரிக்க படையை உடனடியாக கட்டார் எடுத்த முடிவை போல் அவர்களும் எடுத்து அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற மனக்கசப்புகளுக்கு ஒரு விடிவை காண வேண்டும். அவர்கள் பேச வேண்டும். அமெரிக்காவோடு பேச ஈரானுக்கு முடியுமாக இருந்தால் சவுதி அரேபியாவோடு பேச வேண்டும். அதே போல அதாவது அபுதாபியோடு, குவைத்தோடு, கட்டார் நாடுகளோடு பேசி உடனடியாக அமெரிக்க படையை அனுப்புகின்ற கட்டார் எடுத்த முடிவை போல ஏனைய நாடுகளும் செய்து இவர்கள் ஒற்றுமையாக வருகின்ற பொழுது இஸ்ரேல் என்ற கேடுகட்ட அந்த நாட்டை முற்று முழுதாக, அதாவது பலஸ்தீன மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.